ஓவர் திங்கிங் இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் நிறைய பேர் அந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, ஓவர் திங்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஓவர் திங்க் பண்ணுறேன். அதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா திங்கிங்கேன்றது ஒரு நோய் தான். எந்த ஒரு விஷயம் அவுட் ஆஃப் பேலன்ஸ் போதோ அமிர்தமும் அளவுக்கு மீறினால் நஞ்சு தான். அதேமாரி தான் இதுவும். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்தமாரி பண்ணுங்கள் அந்தமாரி பண்ணுங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறதோட ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், விச் இஸ் லேக் ஆஃப் ட்ரஸ்ட். தட்ஸ் இட். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அந்த விஷயம் நீங்கள் நினச்ச மாரி போகுமா இல்லையான்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கல. அதால் பார்த்தீங்கன்னா அது இப்படி நடந்துமா அவன் அப்படி பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்த உங்கள் மைண்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அந்த இல்லாத விஷயத்த கூட நீங்களே சண்டை போட்டுன்னு இருக்கீங்க. இட் சிம்பிளி மீன்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு கண்ட்ரோல் த திங்ஸ் தட் யூ கான்ட் கண்ட்ரோல். கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண நினச்சிங்கன்னா தென் யூ சிம்பிளி ஓவர் திங்கிங் அபவுட் த சுச்சுவேஷன். அது வந்துட்டு உங்கள் எனர்ஜி ரொம்பவே லோவாக்கும், உங்களை ரொம்பவே நர்வஸ் ஆக்கும், ரொம்பவே டென்ஷன் ஆக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் கம்மியாக திங்க் பண்ணணும் அப்போல்லாம் எந்த ஒரு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையானது அதிகமாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும் நீங்கள் செய்கிற விஷயத்தில். அவ்வளவுதான். ட்ரஸ்ட், ஃபெய்த், கான்ஃபிடன்ஸ், தட்ஸ் இட். ஏன்னா சின்ன வயசில் எல்லாருக்குமே உங்கள் அப்பா வந்துட்டு சைக்கிள் ஓட்ட உங்களுக்கு கற்று வந்துருப்பார். ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் உங்கள் அப்பா கேரியர் பின்னாடி பிடிச்சினே வருவார். பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களை நம்பி விட்டுருப்பார். அப்படி விட்டதுனால தான் நீங்கள் சைக்கிள் ஓட்டவே கற்றுருப்பீங்க. இல்லை உங்கள் அப்பா உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேரியர் பின்னாடி பிடிச்சினே வந்தாருன்னு வைங்களேன், இன்னி வரைக்கும் நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுருக்க மாட்டீங்க. சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ டேட் ஹாவ் டு ட்ரஸ்ட் யூ அண்ட் லெட் கோ. ஸோ அதேமாரி தான் யூ ஹாவ் டு லெட் கோ அண்ட் ட்ரஸ்ட். That's it. It's so much simple. You have to trust. RCB போன இதில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு அதேமாதிரி ஜெயிச்சிச்சு பார்த்தீங்களா RCB. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 12 பேரோ 13 பேரோ சேர்த்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வரும். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இப்போது ஹவு டு டெவலப் திஸ் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஓவர் திங்கிங்கிறதே ஒரு லேர்ன்டு பிஹேவியர் தான். ஏன்னா நீங்கள் பிறக்கும்போது ஓவர் திங்க் பண்ணல. இந்த ஓவர் திங்கை ஏதோ ஒரு லைஃப்பில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் உண்மை, நீங்கள் நம்பியிருக்கீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளே இந்த ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். ஸ்கூலோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம். பட் நான் ஸ்கூலு காமனான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் நல்லா படித்து நல்லா தான் இருப்பீங்க, கரைச்சி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருப்பீங்க. பட் சுற்றி இருக்க பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வருது, இப்படி இருக்குது, அதை படிங்க, இது படிங்க, இதை படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உங்களை பதட்டப்பட வச்சுருப்பாங்க. அதாவது நீ ரிலாக்ஸ்டாக இருந்தால் உன் மேலே ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீ வந்து பயப்படணும், பயந்தால் தான் அது நார்மலான விஷயம், பயந்தால் தான் கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு உங்களை நம்ப வச்சுருப்பாங்க. சுற்றி இருக்கவங்களும் அதான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஓஹோ அப்போ ரிலாக்ஸ்டாக இருந்தால் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன ஓவர் திங்க் பண்ணினே இருக்கணும், அப்போ தான் நம்ம நினைக்கிற விஷயம் கரெக்டாக போகணும்னு நீங்கள் அந்த இடத்துல லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இது எல்லோரும் பண்ண விஷயந்தான். ஏன்னா நம்ம படிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக போயின்னு இருப்போம். பட் நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்கு திருப்பி இல்லாத ஒன்றுலாம் படிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் படிக்குமா, அதெல்லாம் படிக்கணும் போட்டு நம்ம போட்டு மண்டையை போட்டு இந்த எலி கான்செப்ட் நான் போன இதில் சொன்னது. நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ரொம்ப லோயர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அதாவது எல்லா விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டு ஆங்ஸைட்டி. எலி அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து அவ்வளோதான், அப்படி தான் அது உலகத்தை பார்க்குது. ஏன்னா சும்மா உட்காந்து அது பூனை வந்து கடிச்சிடும். இப்போ நம்மளும் அதே ஸ்டேட்டில் இருக்கிறோம். சப்போஸ் நம்ம ஓவர் திங்க் பண்ணலன்னா ஏதாவது பேட் வில் ஹேப்பன். வி ஷுடன்ட் ஹேவ் டு ரிலாக்ஸ், வி ஷுடன்ட் ஹேவ் டு பி. யூ கெட் த பாயிண்ட். ஸோ இப்போ இந்த லேர்ன்டு பிஹேவியரை நீங்கள் அன்லேர்ன் பண்ணணும், அவ்வளோதான். இது ஒன்றும் ரொம்ப கம்பு சுற்றுற கான்செப்ட்லாம் இல்லை, ரொம்பவே ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். இட் சிம்பிளி மீன்ஸ் உங்களோட அன்கான்ஷியஸை நீங்கள் கான்ஷியஸாக மாற்றணும். ஏன்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கான்ஷியஸாக பண்ண மாட்டீங்க. ஆனால் கான்ஷியஸாக ஓவர் திங்க் பண்ண பண்ணணும், அது அன்கான்ஷியஸாக உங்களை ஓவர் டேக் பண்ணுறோம். ஸோ அந்த அன்கான்ஷியஸை நம்ம கான்ஷியஸாக மாற்றணும். எப்படி ஒரு நாயை நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போனால் நம்மளை அது எங்கேயோ கூட்டின்னு போவோமோ, அதேமாரி இந்த அன்கான்ஷியஸ் நம்மளை எங்கேயோ கூட்டின்னு போகுது. ஸோ அதை நம்ம கழுத்தில் கரெக்டாக பெல்ட்டு போட்டு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடியே சொல்லியிருப்பேன். விச் சிம்பிளி மீன்ஸ்
யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஜஸ்ட் லிஸ்ட் த திங்ஸ். எந்தெந்த விஷயம்லாம் உங்களை ஓவர் திங்க் பண்ண வைக்குதுன்னு எடுத்துக்கோங்க. மேபி அது வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண கோல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு பீப்புளோட பேசுறதாக இருக்கலாம். ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணணும். இது வரைக்கும் உங்கள் ஃப்யூச்சரை நினச்சி நீங்கள் ஃபியராக தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போது யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். யூ ஹாவ் டு சேஞ்ச் இட் பை ஃபீலிங் ஆஃப் என்ன ஃபீலிங்? கான்ஃபிடென்ஸ். இப்போ உங்கள் ஃப்யூச்சர் நினச்சவங்க உங்களுக்கு ஃபியராக ஃபீல் ஆகுதா? ஜஸ்ட் உங்கள் பாடி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஓகே இப்போது நான் கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ண போகிறேன் என்னோடய ஃப்யூச்சரை நினச்சி. தட்ஸ் இட். நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் அந்த விஷயத்த பண்ண போகிறீங்க. எப்படி அதை கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். கண்ணை மூடுங்க. கான்ஃபிடென்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணால் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் மூளையை போட்டு யோசிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக உட்காரணும், நத்திங். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஃபீல் இட். ஸோ இந்தமாரி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்கான்ஷியஸை நீங்கள் ட்ரைன் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட டாகை வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணுறீங்க. உங்களோட அன்கான்ஷியஸை நீங்கள் கான்ஃபிடென்ஸாக ஃபீல் பண்ணுறது மூலிமா அதை ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த தடவை நீங்கள் ஃப்யூச்சர் நினச்சி ஃபியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஜஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் யூ ஆர் ட்ரெயின்ட் யுவர் அன்கான்ஷியஸ். தட்ஸ் இட். ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். அதேமாதிரி தான் இந்த கிரிக்கெட்டு. நான் கிரிக்கெட் தான் அதிகமான எக்ஸாம்பிள் சொல்லுவேன், ஏன்னா அதுதான் அதிகமாக பார்க்குறேன். இந்த கிரிக்கெட் மேட்ச் லாஸ்ட் பால் 4-6 அடிக்கணும் அந்த மாதிரி நிலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது நம்மளோட அன்கான்ஷியஸ் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, நம்ம 4 இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடுற, அதாவது நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ண எல்லா விஷயத்தையும் நம்ம மறந்துடுவோம். என்ன ஷார்ட் அடிங்க எல்லாமே மறந்துடுவோம். ஸோ இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த இடத்துல ஃபியராக ஃபீல் பண்ணுறத யூ ஷுட் ஹேவ் டு ரிலாக்ஸ் அண்ட் ஃபீல் கான்ஃபிடன்ஸ். ஓகே, தட்ஸ் இட். சிம்பிள். ஸோ நம்ம ரெண்டாவது பாயிண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விச் இஸ் ட்ரஸ்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். உங்கள் கண்களை நம்பாதீங்க, காதை நம்பாதீங்க, மூக்கை நம்பாதீங்க. அதாவது தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐ சைட் அண்ட் மைண்ட் சைட். கண்களால் பார்க்குறது வேறு, இங்கேருந்து பார்க்குறது வேறு. நீங்கள் இங்கே பார்க்குறதா ரியாலிட்டி நம்பின்னு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. இங்கே என்ன நினைக்கிறீங்களோ அதான் ரியாலிட்டி, என்ன திங்க் பண்ணீங்களோ அதான் ரியாலிட்டியாக மாறும். நான் இதெல்லாம் ஏன் எல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நிறைய பேர் ஒரு விஷயத்தில் ட்ரஸ்ட் பண்ண ரொம்ப பயந்துனே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே அவங்க நினச்ச மாதிரி இருக்காது. ட்ரஸ்ட் இஸ் இன்விசிபிள். இந்த இன்விசிபிள் தான் ஒரு விசிபிளான விஷயத்தை மாற்றுமே. நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். அந்த ஒரு ட்ரஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை பில்ட் பண்ணது. நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம், இந்த ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் எங்கே இருக்குன்னு காமிங்க பார்ப்போம். கையில் எடுத்து காமிங்க. பிகாஸ் இட்ஸ் இன்விசிபிள். ரியாலிட்டி உங்களால் பார்க்க முடியாது. பட் யூ ஹேவ் டு ஹேவ் இட் இன் ஆர்டர் டு கிரியேட் த ரியாலிட்டி தட் யூ வாண்ட். ஏன்னா எல்லாமே இந்த உலகமே ஜஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட், அந்த பேசிஸ்லேருந்து தான் எல்லாமே போகுது. பைபிள் கூட சொல்லியிருப்பாங்க, ஐ திங்க் அ ட்ரஸ்ட் ஃபெய்த் கேன் மூவ் மவுண்டெயின்ஸ். நம்பிக்கை அதானே எல்லாம். இப்போ இந்த பில்டிங் கூட உங்கள் தலைமையில் விடாத நீங்கள் நம்பிக்கையில் இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் மீதாக உட்காந்து பார்த்துன்னு இருக்கீங்க. அதேமாதிரி நீங்கள் ரோட்டில் போகும்போது யாராவது ஒருத்தவங்களை ஆக்சிடென்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் நம்புறீங்க. உங்கள் சுற்றி இருக்கவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க நம்புறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு கேன்சரு கோவிட் எதுவும் வராது நீங்கள் நம்புறீங்க. அதனால தான் நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த பில்டிங் உங்கள் தலைமையில் விழாத வச்சுருந்த நம்பிக்கை உங்கள் மேலே கூட வந்து ஏதோ விஜய் பண்ணுறேன் தான் நினைக்கிறேன். தம்மா தொண்டு பிளேடு மேலே வச்சுருந்த நம்பிக்கையை உன் மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ட்ரஸ்ட்டு வந்துன்றது பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கில்லு கிடையாது. இட் ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி. இந்த ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். ட்ரஸ்ட் இன் த யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் இன் த காட், ஆர் மேபி இஃப் யூ ஆர் an atheist, ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்புட்டை போகிறீங்கன்னா அந்த இன்புட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் தருன்றதை நீங்கள் ஜஸ்ட்டு யூனிவர்ஸை தான் நம்பணும். ஐ ஜஸ்ட் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். தட்ஸ் இட். இப்போ நான் அந்த வீடியோ போகிறேன், அந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க, நான் நம்புகிறேன், அவ்வளோதான். ஐ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். ஐ ட்ரஸ்ட் இட் பிளைண்ட்லி. இட்ஸ் சிம்பிள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட்டு 100% ட்ரஸ்ட் பண்ணுறீங்களோ இட் ஜஸ்ட் கம்ஸ் இன் டு யுவர் ரியாலிட்டி.
ஸோ நான் எப்போதுமே எனக்கு என்ன சாதகமாக இருக்குமோ அந்த விஷயத்தை நான் நம்புகிறேன். நான் நம்புகிற விஷயங்களை நான் பார்க்க, நம்புகிற விஷயங்களை செய்கிறேன், நம்புகிற விஷயங்கள் எனக்கு ஈஸியாக கிடைக்கிது. நான் நம்புகிறேன் பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் இன் த யூனிவர்ஸ், ஐ ட்ரஸ்ட் இன் த ஹையர் பவர், த திங்ஸ் வில் ஒர்க் அவுட். தட்ஸ் வை நான் அவ்வளோ ஓவர் திங்க் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஓவர் திங்க் பண்ணனால ஒரு விஷயத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண, அதாவது ஓவர் திங்க் பண்ணுறனால உங்களால் ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு இல்யூஷன் தான் க்ரியேட் ஆகுமே தவிர உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த ரியாலிட்டி உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, எதுவுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதை நினச்சி நான் ஏன் ஓரி பண்ணணும்? நான் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நான் மட்டும் என் வேலையை பார்த்துனே இருந்தேன். நடக்கிற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக நடக்க போகுது. ரொம்ப பேர் ஊற்றுது, சரி ஏசி போட்டால் சவுண்டு வருதுன்றதுக்காக அப்படி பண்ணேன். ஸோ ஹாவ் மோர் ட்ரஸ்ட் இன் யுவர் லைஃப். எல்லாம் நல்லா நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லா நடக்க போகுது. ரஜினி சொல்லுவார் ஒரு ஸ்பீச்சில் இருந்து, நல்லதே நம்பு, நல்லதே நடக்கும், நல்லா இருக்க போகிற, நல்லா அடப்போட ஏதோ ஒன்று அதான் ஏதோ சொல்லியிருப்பார். ஸோ யூ ஷுட் ஹாவ் டு ட்ரஸ்ட். தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் விஷயம், இதை நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் அபவுட் ஹவு அதர் பீப்புள் see us. யாருக்குமே நம்ம யாருன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. இப்போது உங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரியும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் நான் யாருன்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் என்னை பார்க்கவே தவிர நான் யாருன்னு நீங்கள் பார்க்கவே இல்லை. இவன் இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு கண்ணாடி போட்டிருப்பீங்க. அந்த கண்ணாடி வழியாக தான் என்னை பார்க்குறீங்க. இவன் ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறானா, அப்போ அவன் இந்தமாரி ஆள், அவன் இப்படி இருக்கானா, அவன் இந்தமாரி ஆள் சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி போட்டு தான் எல்லாருமே பார்க்குறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பாஸ்ட்டில் என்னமாரி சில பேர் ஆட்களை பார்த்துருப்பீங்க, சில பேர் இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி ஒரு இது மூலிமா, ஒரு பாஸ்ட் மூலிமா தான் என்ன பார்க்கலையே தவிர நீங்கள் நான் என்னையா நீங்கள் பார்க்கவே இல்லை. அதே மாதிரி தான் நானும் உங்களாக பார்க்கவே முடியாது. ஒருத்தன் உங்களை நல்லவன் சொல்லுவான், இன்னொருத்தன் கெட்டவன் சொல்லுவான், ஒருத்தன் பிடிக்கலன்னு சொல்லுவான். நீங்கள் ஒரே ஆசையில் 100 பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஒவ்வொருத்தனும் பிடிக்கும் சொல்லுவான், பிடிக்கான்னு சொல்லுவான். ஏன்னா ஆசையில் பிரச்சனை இல்லை, அவன் இது வரைக்கும் பார்த்து வாழ்ந்த விஷயங்கள் தான் பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆசப் ராக்கின்னு ஒரு ரேப் ஆர்டிஸ்ட் இருக்கார் இங்கிலீஷில். ஸோ அப்போ நான் அந்த ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாகிட்ட காமிச்சேன். எங்கள் அம்மா சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் பிச்சைக்காரன்னு இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. பட் இதுவே அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா அவன் தான் ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஆள். அவன் தான் ஒரு சூப்பரான ஒரு செலிப்ரிட்டி கூட அவன் மேரி பண்ணான். ரியான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ரொனவுன்சேஷனும் கரெக்டாக பண்ணுறான்னு இல்லைன்னு தெரியல. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ யாருமே உங்களை சரியாக பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது யார் உங்களை பற்றி நினச்சா உங்களுக்கு என்ன? ஐ திங்க் பாஸ்கர் இதை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், நீ நினைக்கிறத விட கேவலமான ஆள் நான். ஸோ நீ என்ன வேணால் நினச்சிக்க, எனக்கு கவலையே கிடையாது. இந்த பார்க்கிங் படத்தில் வில்லன் நடிச்சிருப்பார் அவர். ஸோ தட்ஸ் த திங். அந்த நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருந்த விஷயம் தான், விச் இஸ் நோபடி கிவ்ஸ் அ ஃபக் அபவுட் யூ. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க எல்லோரும் உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது உண்மையிலே நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துன்னு இருக்கீங்களா, இல்லை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா, ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? இவன் அப்படி பார்ப்பான், ஸோ நம்ம இப்படி நடந்துக்கணும், அவன் அப்படி பேசுவான், நம்ம இப்படி பண்ணுவோன்ட்டு ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? I'm 100% sure you are acting in your life, but not living. இப்போ நீங்கள் ரூமில் தனியாக இருந்துருப்பீங்க, ஐ ஹோப். இப்போ கூடமே உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணினே தான் இருப்பீங்க. பட் ரியலாக யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ணவே இல்லை. நீங்கள் தான் மற்ற பீப்புளை யூஸ் பண்ணி உங்கள் சித்தப்பா, உங்கள் லவ்வர், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு இவங்களாம் உங்கள் மைண்டில் வச்சுட்டு அவங்க மூலிமா உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணினே இருக்கிறீங்க. யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ணவே இல்லை. லெட் மீ ஆஸ்க் யூ திஸ். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டை இன்றைக்கி எவ்வளோ நேரத்துக்கு அவனை நினச்சி பார்த்துருந்தீங்க? மேபி நிறைய பேர் நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க, மேபி சில பேர் நினச்சி பார்த்துருப்பீங்க. ஏன்னா இருக்கிற 24 மணி நேரத்தில் உங்களுக்கான ப்ராப்ளம், உங்களுக்கான விஷயம், நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இதே நினச்சி தான் நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க தவிர மற்றவங்க நினச்சி பார்க்குறது உங்கள் மைண்டில் இடமே இல்லை. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் உங்களை நினச்சி பார்க்குறது அவங்களுக்கு டைமே இல்லை. எத்தனை தடவை நீங்கள் ரஜினி நினச்சி பார்த்தீங்க, விஜய் நினச்சி பார்த்தீங்க, நீங்கள் கிரிஞ்சாக பண்ண விஷயத்த நினச்சி நீங்களே ஜட்ஜே பண்ணி இருப்பீங்க. ஐயோ நம்ம இப்படி கிரிஞ்சாக பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அது கிரிஞ்சாக பண்ணது யாருமே அவங்க நினச்சி பார்க்குறது. மற்றவங்க ஐயோ நம்ம இப்படி கிரிஞ்சாக பண்ண சொல்லிட்டு அவங்க கிரிஞ்சாக பண்ணதை அவங்க நினச்சி கவலை பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு. Nobody gives a fuck about it. Just do whatever you wanted to do.
இதுதான் நான் என்னோட ஓல்டர் செல்ஃபு சொல்கிற விஷயமே. தட்ஸ் இட். நான் மட்டும் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் மட்டும் மனசில் இருக்கிறத அப்படி நான் பியூராக பேசிட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ கெட் த பாயிண்ட். இதுக்கப்புறம் ஏதாவது சொல்கிற விஷயங்கள் இருக்கா? லேப்டாப் நான் எழுதி வச்சுருக்கேன், ஸோ பார்த்துட்டு வரேன். ஸோ இப்போ தான் பார்த்தேன், ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிருக்கேன், விச் இஸ் அக்செப்ட் த அன்சர்டனிட்டி. அதாவது அந்த ட்ரஸ்ட் மேட்டரில் அக்செப்ட் த அன்சர்டனிட்டி. நம்ம பிரெயின் பார்த்திங்கன்னா இந்த அன்சர்டனிட்டி விஷயத்தை எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அதிகமாக திங்க் பண்ணுவேன். ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, இப்படி நடந்தோமா அப்படி நடந்தோமான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கணும். நம்ம முன்னாடி சொல்கிற மாரி உங்களால் அதாவது உங்களால் இன்புட்டை மட்டும் தான் பண்ண முடியும், தவிர அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவுட்புட் எப்படி வந்தாலும் யூ ஹேவ் டு அக்செப்ட். ஓகே, நான் இன்புட் போட்டேன், எனக்கு எதுவாக இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் ஓகே வித் இட். தட்ஸ் இட். எப்போவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை ஓகே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சரண்டர் ஆகிறீங்களோ, அக்செப்ட் ஆகிறீங்களோ, தென் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் யுவர் மென்டல் நான்சென்ஸ். அதுதான் சரண்டரிங் சொல்லுவாங்க. சரண்டரிங்னா ஜஸ்ட்டு சரண்டர் ஆகிறது இல்லை, இந்த லைஃப் ஃபோர்ஸ் ஒரு சரண்டர் ஆகிறது. ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ. வாட் எவர் ஹேப்பன் இட் வில் ஹேப்பன் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் அட் த ரைட் மொமெண்ட். ஓகே, இதுக்கு மேலே நான் பேசணும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு ஏதோ பேசியே போயிடலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு